பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக நம் நாடு பாகிஸ்தானை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலமாக துல்லியமாக தாக்குதல் நடத்தி பந்தாடியது. ஆனாலும் கூட இன்னும் பாகிஸ்தான் திருந்தவில்லை. தொடர்ந்து நம்மை சீண்டி வருகிறது. இந்த நிலையில்தான் இந்தியாவுடன் மீண்டும் போர் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பகீர் கிளப்பியிருக்கிறார் பாகிஸ்தானின் ராணுவ அமைச்சர் ख्वाजा ஆசிஃப். ख्वाजा ஆசிஃப் இது பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஆப்கானிஸ்தான் எல்லை தாண்டி தாக்குதல் நடத்தி வருகிறது. ஆப்கானிஸ்தான் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்த பாகிஸ்தான் தயங்காது. இதனால் ஆப்கானிஸ்தான் கவனமாக இருக்க வேண்டும். அதோடு ஆப்கானிஸ்தான் வழியாக இந்தியா பயங்கரவாதத்தை மறைமுகமாக ஆதரிக்கிறது. ஆப்கானிஸ்தானில் செயல்பட்டு வரும் அமைப்புகளை பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பயன்படுத்தி வருகிறது. பாகிஸ்தானை குறிவைப்பதில் இந்தியா, ஆப்கானிஸ்தான் அரசு மற்றும் ஆப்கானிஸ்தானில் செயல்பட்டு வரும் அமைப்புகள் ஒரே நேர்கோட்டில் உள்ளன. ஆப்கானிஸ்தான் அதிகாரிகளுடன் நெருங்கிய உறவுகள் இருந்த போதும் இந்தியா இதனை தொடர்ந்து மறுக்கும். இதனால் தற்போதைய சூழலில் இந்தியாவுடன் போர் ஏற்படக்கூட வாய்ப்பிருக்கிறது என கூறியிருக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு ஆப்கானிஸ்தானிலிருந்து செயல்படும் அமைப்புகள் பாகிஸ்தானை டார்கெட் செய்து நடத்தும் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் இந்தியாதான் காரணம் என பாகிஸ்தான் புலம்பிக் கொண்டிருக்கிறது. தற்போது அதையே தான் பாகிஸ்தான் ராணுவ அமைச்சரும் சொல்லியிருக்கிறார். இதற்கு பின்னணியில் ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. அதாவது பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் அண்டை நாடுகள். இரண்டு நாடுகள் இடையே கடந்த ஓராண்டுக்கு மேலாக மோதல் உள்ளது. ஆப்கானிஸ்தானில் செயல்பட்டு வரும் தெஹ்ரீக்-இ தாலிபான்கள் பாகிஸ்தான் ராணுவத்தை பந்தாடி வருகின்றனர். மேலும் பாகிஸ்தானுக்குள் குண்டுவெடிப்பு, தற்கொலைப்படை தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. இதனை பாகிஸ்தானால் சமாளிக்க முடியவில்லை. தெஹ்ரீக்-இ தாலிபான்கள் உடனான மோதலில் பாகிஸ்தான் ராணுவம் பின்வாங்கி வருகிறது. அதே வேளையில் நம் நாட்டுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே நல்ல உறவு உள்ளது. இதனால் ஆப்கானிஸ்தானிலிருந்து பாகிஸ்தானை குறிவைத்து செயல்படும் அமைப்புகளுக்கும் நம் நாட்டிற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இதனை பலமுறை நம் நாடு உறுதியாக தெரிவித்தும் விட்டது. இருப்பினும் பாகிஸ்தானை தாக்கும் அமைப்புகளை இந்தியாதான் இயக்குகிறது என்று மீண்டும் மீண்டும் பாகிஸ்தான் புலம்பி வருகிறது. அந்த வகையில் இப்போதும் பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் ख्वाजा ஆசிஃப் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மோதல் விவகாரத்தில் தேவையின்றி ஆதாரமற்ற குற்றச்சாட்டை நம் நாட்டின் மீது முன்வைத்திருக்கிறார். மேலும் போர் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் மிரட்டியிருக்கிறார். நம் நாட்டை பொறுத்தவரை போரை அது விரும்புவதில்லை. அதே வேளையில் பாகிஸ்தான் வாலாட்டினால் நிச்சயம் அந்த நாட்டை பந்தாடும் என்பதில் துளியும் சந்தேகம் கிடையாது. மேலும் பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் தற்போது பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ளது. நாட்டின் பல இடங்களில் அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். குடிநீர் தட்டுப்பாடு உள்ளது. இப்படியான சூழலில் ஆப்கானிஸ்தான் மட்டுமின்றி இந்தியாவுடனும் மோதினால் அது பாகிஸ்தானுக்குத்தான் பெரிய இழப்பாக மாறும் என்கிறார்கள் சர்வதேச அரசியல் நோக்கர்கள். Subscribe to One India and never miss an update.